This video is sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவும் உடலும். இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. அற்புதமான கருத்துக்கள் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாதது உணவே தான் என்பது அனைவரும் அறிந்ததே தெரிந்ததே. உணவு தேவைக்கு மிக குறைந்து விட்டாலும் மனிதன் நலமுடன் வாழ முடியாது. அதேபோல் தேவைக்கு அதிகமாக உணவை உட்கொண்டு விட்டாலும் நலமுடன் வாழ முடியாது. அளவான உணவை உண்ணும்போது தான் உடலும் நலத்துடன் இருப்பதோடு உள்ளத்திலும் உவகை நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். இதை கீழ்கண்ட எளிய உதாரணம் மூலம் நன்கு புரிந்து கொள்ளலாம். விவசாயம் செய்யும் போது கரும்போ நெல்லோ பயிரிடுவதாக கொள்வோம். கரும்பும் நெல்லும் நன்றாக வளர வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரும் உரமும் தான் செலுத்த வேண்டும். அப்போதுதான் முறையான மகசூலை பெற முடிகின்றது. அளவுக்கு மீறிய தண்ணீரும் பாய்ச்சி அளவுக்கு அதிகமான உரமும் போட்டு பயிரை வளர்த்தால் நெல் என்றாலும் சரி கரும்பு என்றாலும் சரி அதிகமாக வளர்ச்சி அடைந்து கீழே சாய்ந்து சிதைந்து அழிந்து விடுகின்றது. எதிர்பார்க்கும் அளவிலிருந்து மிக மிக குறைவான பலன்தான் கிட்டுகின்றது. இதே போன்றுதான் தண்ணீரை மிக குறைவாக பாய்ச்சியும் உரத்தை மிக மிக குறைவாகவும் இட்டு வளர்த்தால் பயிர் நன்றாக வளராமல் சரியான பலனை அடைய முடிவதில்லை. ஆகவே மேற்கண்ட உதாரணத்தைப் போலவே மனிதர்களுக்கு தேவைக்கு மீறிய உணவு உறக்கத்தை மிகுதிப்படுத்தினால் உடம்பை கெடுத்து ஊக்கமின்மையும் சோம்பலையும் உண்டு பண்ணுகின்றது. தேவைக்கு குறைந்த உணவும் உடம்பை உருக்கி உள்ளத்தை கெடுத்து சோர்வூட்டி ஏக்கத்தை எப்போதும் கொடுத்துவிடும். அளவான உணவு உடலை பாதுகாத்து உள்ளதே உவகையை நிலைநிறுத்தும். மேலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் ஏற்படும். விருப்பமானதை அளவோடு உரிய அளவு அடைகின்ற போது மட்டுமே ஆகும். உரிய அளவு உணவோடு உறவு உறைவிடம் உழைப்பு ஊதியம் ஆகியவைகளும் தேவைக்குரிய அளவு மட்டும் இருந்தால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மேற்கண்டவைகள் குறையினும் கூடினும் மன அமைதி ஆனந்தம் கிட்டாது. மன அமைதி இருந்தால்தான் ஆரோக்கியமான உடல் நிலைத்திருக்கும். சரிங்களா நண்பர்களே? அதனால் உணவும் உடலும் அப்படிங்கிற டாபிக் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த உணவும் உடலும் அப்படிங்கிற டாபிக் வந்து உணவை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உடலையும் பேணி காக்க முடியும் என்பது இந்த வீடியோவில் நாங்கள் கூறியிருக்கிறோம். நன்றி வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு பகுதியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.